காதல் நெகட்டிவ். இது ஒரு காதல் கதை. 5:30 மணிக்கே வந்து டோக்கன் வாங்கியாகிவிட்டது. டாக்டர் வர்றதுக்கு 6:30 மணி ஆகுமா? பசி வயிற்றை கிள்ளியது. மெயின் ரோடில் ரெடி ஃபுட்ஸ் தீர்மானிப்பதற்குள் கால்கள் 10 அடி நடந்துவிட்டன. சப்பாத்தி இருக்கு. முதல் வில்லல் வாயில் கரைவதற்குள் ஹாய் என்ற அழைப்பு. நிமிர்ந்தான். வினுதா, நீயா? போன ஞாயிறு ஒரு கல்யாண மண்டபத்தில் அறிமுகம். வீடியோவின் ஆக்கிரமிப்பு மீறி குறுக்கே மறைப்பவர்களின் தொல்லை தவிர்த்து மணமக்களை பிரேமேட்குள் கொண்டு வர சிரமப்பட்டு கொண்டிருந்த போது ஒரு மென்கரம் நீண்டது. சூடான காப்பி. யாருக்கு என்றான். உங்களுக்கு தான். காலி டம்ளரை வாங்கி கொண்டு போனாள். அத்தோடு மறந்து போயிருக்க வேண்டிய சமாச்சாரம் இல்லை. முகூர்த்தம் முடிந்து ஒவ்வொருவராய் தேடி பிடித்து குரூப் போட்டோ எடுத்து மாலை நலுங்கிற்கு மறக்காமல் வா என்று அவனை விசிறிவிட்ட போது மீண்டும் அதே மென்கரம். குறுக்கே கை நீட்டி தடுத்தவளை பார்த்தான். வினுதா என் பேர். ஓ, நீங்கள் சாப்பிடவே இல்லை இன்னும்? பசித்து அடங்கி போன வயிறு. நிறைய ஃபங்க்ஷனுக்கு ஃபோட்டோ எடுத்து பழகி போன அனுபவம். பரவாயில்ல, இன்னொரு இடம் போகணும். போய் நேராக ஏதேனும் ஒரு ஹோட்டல். ஆறிப்போன மிச்சம், இருக்கிற கறி, கூட்டோட சாப்பாடு, லேசான ஓய்வு. மீண்டும் இங்கே வர வேண்டும். இப்போதோ மணி 2, 4 மணிக்கு நலுங்கு. பரவாயில்ல வாங்க என்றாள். ஏறக்குறைய வலுக்கட்டாயம். போனான். பக்கத்து இலையில் அவள். நீங்களும் சாப்பிடலையா? உங்களுக்கு கம்பெனி தர வேணாமா? வார்த்தைகள் அதன் அளவில் சுருக். ஆனால் செவிகளை தீண்டிய மறுவினாடி உள்ளுக்குள் கிளர்ந்து எழும் வண்ணங்கள். பாயாசம் 2ஆம் முறை கப்பில் தரச் சொன்னாள். மோர் சாதம் மறுத்தவனுக்கு டம்ளரில் மோர். மண்டப வாசலில் தேங்காய் பையுடன் டாட்டா. 4 மணிக்கு சந்தன நேர சுடிதார். நைஸ் என்றான் அவனையும் மீறி. மாப்பிள்ளை அவருடைய பெரியப்பா பையனா? ஓவராய் கேலி செய்தாள். நலுங்கில் விட்டு கொடுத்த போது இப்போவே சரண்டரா என்றாள். இத்தனை நாட்களில் கேமராவை தொழிலுக்காக கையில் பிடித்த முதல் நிமிடம். பிறர் விருப்பத்திற்காக படம் பிடித்தவன் முதல் முறையாக தனக்காக எடுத்தான். 4 அடி தூரத்தில் நின்றிருந்தவன் நகர்ந்து பின்வாங்கினான். லேசாய் படபடப்பு. யாரும் அவனை கவனிக்கவில்லை. தேங்காயை விடாதி, கெட்டியாய் பிடிச்சிக்க. ஏ பிரபு, ஒரு கைதான் யூஸ் பண்ணணும். 10 அடி தொலைவில் நின்றவன் ஜூம் செய்து வினிதாவை மட்டும் கிளிக்கினான். கிளிக் என்றால் கையை தட்டி. என்ன என்ன யோசனை? எனக்கும் டிஃபன் வாங்கி தரணுமேனா? என்ன வேணும்? டிஃபன் வேணாம், ஐஸ்கிரீம். உதடுகளின் ஊடே மறைந்த ஐஸ்கிரீம் மீது பொறாமை வந்தது. எப்படி தற்செயலாய் அடுத்த சந்திப்பு நிகழ்கிறது? காதில் என்ன பஞ்சு என்றாள். ஆ, போச்சு, கேட்காதா? புரிந்தவனாய் பதில் சொன்னான். 2 நாளாக வலி, ஏன்னு புரியல. ஆன்ட்டிக்கிட்ட வந்தேன், 6:30 தான் வருவாராம். வெளியில் வந்ததும் சொன்னாள். ஆல்பம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ். வேறு பர்சனலாக நீங்கள் ஆல்பம், கலெக்ஷன் வச்சுருக்கீங்களா? முதுகுத்தண்டில் சில்லிட்டது. கண்டுபிடித்து விட்டாளா? இல்லை, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறது உண்டா? வச்சுருக்கேன், பார்க்கணுமா? ரிஸ் வாட்சை பார்த்தாள். இப்போ நான் ஃப்ரீ தான். நீங்கள் டாக்டரை பார்க்கணுமே. பரவாயில்ல, நாளைக்கு பார்த்துக்கிறேன். வேணாம், ஐ வில் வெயிட் டாக்டர் ஃபர்ஸ்ட் என்றாள். பயப்பட தேவையில்லை என்றார் டாக்டர். ப்ரீஸ்கிரிப்ஷனில் மருந்து வரிசை. என்னவாம்? நத்திங் டு வரி. அப்போது உங்கள் வீட்டுக்கு போகலாமா? மொபாட் பாக்கியம் செய்தது. தன் வழக்கமான சண்டித்தனங்களை கூட விட்டு ரிசர்வ்லேயே எத்தனை கிலோமீட்டர் வேண்டுமானாலும் ஓடுகிறேன் என்று காதலாய் முனகியது. சிச்சி, பேசாமல் இரு என்றான். என்ன என்றால் இறைந்து. உங்ககிட்ட இல்லை, என் மொபைல்கிட்ட சொன்னேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும்? தலையசைத்தான் ஒன்றுமில்லை என்று. எதையுமே தேட வேண்டிய பேச்சுலர் அறை. ஆல்பம்னு வைக்கல, இதோ இங்கே தான் ஒரு கவரில் வச்சுருந்தேன். ஃபோட்டோக்களை தேடுவதை விட அறையை ஒழுங்கு செய்ய சிரமப்பட்டான். ஏன் ஃபோட்டோ என்றாள். திடுக்கிட்டு திரும்பினான். வினிதாவின் கையில் அவளை ஜூம் செய்து எடுத்த ஒரு ஃபோட்டோ. துளி பிசகாமல் நேர்த்தியாய் வண்ணக் கலவையில் சிறைப்பட்ட அழகு. எஸ், உங்கள் ஃபோட்டோ வந்து கல்யாணத்தில் எடுத்தது. சர்ப்ரைஸாக உங்ககிட்ட தரணும்னு தடுமாறினான். நல்லா இருக்கு. நான் இவ்வளோ அழகா? நீயா? என் மனதை கேள். அது சொல்லும் பெண்ணே, காதல் கேமராவில் அடைபட்டு போயிருக்கிறேன். இதோட நெகட்டிவ் என்றாள். எதுக்கு? வேணுமே. சட்டென்று முகம் சுண்டி போனது. ஓ, ஏன்? அவள் வலுக்கட்டாயமாக தன்னுடன் வந்திருக்கிறாள் என்று புரிந்தது. யூகித்து விட்டாள். தன்னை மட்டும் தனியே ஃபோட்டோ எடுத்ததை
ஆல்பத்திலேயே இருந்திருந்தால் இத்தனை தூரம் வந்திருக்க மாட்டாள். கல்யாண சூழலில் எடுத்ததை தனியே ஏன் எடுத்து வைத்திருக்கிறான்? அவன் நோக்கம் மீதே சந்தேகம். நெகட்டிவும் கேட்டது அதனால்தான். எத்தனை சாதுரியமாய் பிரச்சனையை தீர்த்து கொள்கிறாள். கூச்சல் இல்லை, குற்றச்சாட்டு இல்லை. பெருமூச்சு விட்டான். என் முதல் ஆசை எனக்கு பிடித்து போன பெண். இனி மன ஆல்பத்தில் மட்டுமே புரட்டி பார்க்க வேண்டும். ப்ளீஸ், தேடித்தரேன். அவளிடம் துளி கூட பதற்றமில்லை. தர முடியாது போ என்றால் கூட அடுத்ததாய் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தவள் மாதிரி தோற்றம். தேடியதில் கலர் லேப் கவர் கிடைத்தது. வெளிச்சத்தில் பார்த்ததில் அவள் இருந்தது புலலானது. காதல் நெகட்டிவ் இதுதான். விரல்கள் நடுங்க நீட்டினான். தனக்காக பிரத்யேகமாய் பொக்கிஷமாய் வைத்திருக்க தீர்மானித்த ஃபோட்டோ இனி அன்எக்ஸ்போஸ் ஆகி போன பிரேம் நினைவின் வருடல்கள் தரப்போகிற சுகம் மட்டும் வாங்கி கொண்டாள். வேறு பக்கம் திரும்பியிருந்தான். கண்களில் இதயத்தில் மலு. ஹலோ, உங்களைத்தான். இப்போதும் அதே மென்கரம். என்ன? இந்த நெகட்டிவை வச்சு எவ்வளோ பெருசாக பிரிண்ட் எடுக்கலாம்? ஆஸ் யூ ப்ளீஸ். லைஃப் சைஸுக்கு பிரிண்ட் போடலாம். கிளாரிட்டி வேணும்னா 15x12 வரை எடுக்கலாம். குரல் அன்னிச்சையாய் முனகியது. எனக்கு லைஃப் தான் வேணும். அவள் குரலில் ஏதோ சீண்டல் புரிய நிமிர்ந்தான். அவள் கண்களில் காதல் கேமரா தெரிந்தது. காதல் பாசிட்டிவ் தான் என்று சொல்லாமல் சொன்னது.